பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். யோர்தான் நதி பேசுகிறது. இஸ்ரேலில் நடந்த அதிர்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் தீர்க்க தரிசன அடையாளங்கள் நிறைவேறி வருகிறது. உலகில் உள்ளவர்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தி இது. ஆயிரம் ஆண்டுகள் இந்த நதிக்கடியில் புதைந்திருந்த பல அமானுஷ்யமான காரியங்கள் இன்று இந்த நாட்களிலே வெளிப்பட்டு வருகிறது. ஆம், வேதாகமத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதி இன்று வற்றி போய் கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? எலியா தீர்க்கதரிசி முதல் இயேசு கிறிஸ்து வரை அந்த யோர்தான் நதியில் அநேக அடையாளங்கள் நம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட யோர்தான் நதி இன்றைக்கு ஒரு அமானுஷ்யமான காரியங்களை உள்ளடக்கினதாக மாறியிருக்கு. அந்த காய்ந்த வறண்ட நிலப்பகுதிகளிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசமான சத்தங்கள், பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள் அங்கு போய் அதை குறித்ததான ஆய்வுகளிலும் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த யோர்தான் நதியின் வறண்ட பகுதிகளிலே ஆய்வுகள் நடந்து கொண்டு வருகிறது. இதை குறித்து தான் நாம் இந்த காணொலியில பேசவிருக்கிறோம். மிக முக்கியமான காரியம் இதோ, அந்த யோர்தான் நதி வறண்டு போனதற்கும், அந்த யோர்தான் நதியிலிருந்து வெளிப்படுகிற சத்தங்களுக்கும், அந்த யோர்தான் நதியில் காணப்படுகிற மகா பயங்கரமான அமானுஷ்ய காரியங்களுக்கும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையிலும் வசன ஆதாரங்களின் அடிப்படையிலும் மாத்திரமே பேசப்படுகிறது. இந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். என்ன நடக்கிறது இஸ்ரவேலின் யோர்தான் நதியில்? நம்மில் பல பேருடைய கனவு யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த யோர்தான் நதி எர்மோன் மலை துவங்கி பின் அங்கிருந்து அப்படியே வழிந்து வந்து கலிலேயா நதியை அடைந்து அதன் பிறகு அது சவக்கடலை சென்று சேர்கிறது. இந்த நதி பல வேதாகம நினைவுகளை கொண்டிருக்கு. வேதாகமத்தின் பிரகாரமாக யோசுவா இந்த நதியை கடந்து சென்றதை குறித்ததான குறிப்புகள் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசி தன் கையில் இருந்த அந்த தடியை யோர்தான் நதியில் அடித்தான். யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. அவன் வெட்டாந்தரையில் நடந்து சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீரியா தேசத்தின் படைத்தலைவன் நாகமான் என்ற குஷ்டரோகி யோர்தான் நதியில் 7 முறை முங்கி எழுந்த பொழுது அவன் சொஸ்தமடைந்ததை குறித்து நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த நதியும் இந்த யோர்தான் நதி. இப்படி இந்த நதி வேதாகமத்தில் ஒரு பரிசுத்த அடையாளமாக கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தத்தின் அடையாளத்தை மேன்மை பாராட்டுகிற ஒரு நதியாக நாம் அறிகிறோம். இந்த நதிதான் இன்றைக்கு உலகமெங்கிலும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கு. நான் இந்த செய்தியை பதிவிடும் இந்த நேரத்தில் எருசலேமில், இஸ்ரவேலில் இந்த யோர்தான் நதி இருக்கும் பகுதிகளில் அநேக ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலிகளில் அநேகர் ஆராய்ந்து வருகிறார்கள். என்ன காரணம்? இன்று பலர் அந்த நதியில் சென்று ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். ஞான ஸ்நானமும் எடுத்துக்கொண்டும் இருக்கலாம். ஆனால் இன்று அனைத்தும் தலைகீழாக மாறி வருது. அவ்வளவு பெரிய நதி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனா அதனுடைய வேகமும் அதனுடைய அகலமும், அது நீரின் ஆழம், அதனுடைய நீரின் அளவு குறைந்து போய் இப்பொழுது அதனுடைய தன்மையை மாறி இழந்து போயிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் தான் அதற்கு சான்று. பல இடங்களில் அது கடந்து செல்லுகிற பாதை வறண்டு காணப்படுகிறது. அந்த வறட்சியான பாதை நிலங்கள் அடித்தளம் வெடித்து அதில் அநேக வித்தியாசமான அநேக புதை பொருள்கள், அநேக வித்தியாசமான காரியங்கள் இப்பொழுது தென்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த படங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிற காரியம் இதோ அங்கே அந்த யோர்தான் நதியின் அடிவாரத்திலே காணப்படுகிற பகுதி. நிலங்கள் வெடித்து காணப்படுகிறது. அதற்குள்ள அநேக புதை பொருள்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். விஞ்ஞானிகள் இதை குறித்து பேசும்பொழுது பருவநிலை மாற்றத்தினால்
இது தன்னுடைய தன்மையை இழந்து இந்த நீரின் அளவு குறைந்திருக்கிறது என்று சொல்லும் ஆதாரங்களை, பழைய ஆதாரங்களையும் மற்ற இடங்களில் நடந்த ஆதாரங்களையும் காட்டிக் கொண்டிருக்கிற அதே சமயத்தில் ஆறு வற்றி போவதால் பல புதிய கட்டிடங்கள் அதற்குள்ளாக தென்பட ஆரம்பித்திருக்கு. அது மாத்திரமல்ல, பழைய காலத்தின் தொன்மையான சிற்பங்கள் காணப்படுகிறது. மிருகத்தின் எலும்புக்கூடுகள், மிருகத்தின் எச்சங்கள், இப்படி இந்த யோர்தான் நதியின் அடிவாரத்தில் அமானுஷ்யமான காரியங்கள் தென்படுது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எல்லாம் ஆற்றுப்படுகைகளிலே, இல்லை என்றால் வேதாகமம் சொல்லுவது போல ஜலப்பிரளய காலத்தில் அழிந்த மிருகங்கள் அது படிவங்களாக இருப்பது பெரிய ஆச்சரியம் அல்லவென்று. இதோ இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் உங்களுடைய சிந்தையை அல்லது சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள அநேக கேள்விகளை கூட எழுப்பலாம். யோர்தான் நதி வற்றி நிலத்திற்கு அடியில் இருந்து வரும் சில சத்தங்களை குறித்து இதோ நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த நதி பாய்ந்த நிலத்திற்கு அடியில் இருந்து அமானுஷ்யமான சத்தங்களை இரவு நேரங்களிலே அங்கிருந்த ஜனங்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் சில அசரீரிகள் கேட்கப்பட்டது. சிலர் அதை அல்ல, அது எக்கால சத்தம், தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் தொழிப்பது போன்ற சத்தம் கேட்கிறது என்று சொல்லி அங்கிருந்த ஜனங்கள் சொல்லுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பிட்டு சொல்ல போனா அங்கிருக்கிற ஜனங்கள் அந்த சத்தத்திற்கு பயந்து ஜெபிக்க துவங்கியும், சிலர் அந்த இடத்திலிருந்து பயந்து கடந்து போயும் அந்த இடத்தை காலி செய்தும் போயிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிறது. எந்த நிலநடுக்கமும் அங்கே ஏற்படவில்லை என்று அறிஞர்கள், விஞ்ஞானிகள் உறுதி செய்கிறார்கள். இந்த சத்தம் வருகிறது என்று பலர் பயந்து இது ஒரு முழக்கத்தை போல இருக்கிறது என்று சொல்லி இந்த காட்சிகளை, காணொளிகளை எல்லாம் இதோ இன்று பலரிடத்துல பேசப்படுகிறது, பேசப்பட்டு வருகிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இந்த நதி இப்பொழுது வற்றி போனதை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்று நாம் வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை பார்த்து அதை நாம் உறுதிப்படுத்த போகிறோம். பல செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை மறைத்தும் ஒளிபரப்பாமலும் தவிர்த்தும் சென்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில வேதம் கூறுகிற கண்ணால் பார்த்து காதால் கேட்டும் உணராத ஜனங்களாய் சிலர் இருப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கும் அப்படியாய் நாம் இல்லாதபடிக்கு இந்த செய்தியின் வாயிலாக வேதம் எதை நமக்கு முன்குறிக்கிறது, எதை நமக்கு உணர்த்த விரும்புகிறது என்பதை நாம் பார்க்கலாம். முதல் கண்டுபிடிப்பு, ஆய்வாளர்கள் நிலத்திற்கு அடியிலிருந்து வரும் சத்தத்தை அவர்கள் வைத்திருக்கிற எக்கோ மிஷின் மூலமாக அதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆராய்ந்து பார்த்ததில் அவர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர்கள் கண்டுபிடித்தது, இந்த சத்தம் ஒரு எக்காலத்தின் சத்தத்தோடு ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது வேதாகமத்தை திறந்து அதில் இருக்கிற குறிப்புகளை பார்க்க இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் பிரகாரமாக வேதாகமத்திலே சில பகுதிகளிலே தேடி சில குறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சில வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலராகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்துல ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடிதம் சொல்லுது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்ற அந்த வார்த்தையை அவர்கள் கண்டுபிடித்து, அதாவது இது எப்படி அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முடிவது என்றால், சர்வ சிருஷ்டியான இந்த உலகம் பிரசவ வேதனை படுவது போல அந்த நாட்களிலே அது சத்தமிடும் என்று எழுதப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு காரியமாக அறியப்படுது. என் அருமை சகோதரனே, தேவனுடைய வருகையை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் தெளிவாக சொல்லுது. இந்த பூமியை குறித்தும் இந்த பூமியில் நடக்கக்கூடிய மாற்றங்களை குறித்தும் அந்த மாற்றங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களாக சொல்லப்படுது. இதில் பூமி வேதனைப்படுகிறது என்ற அந்த வார்த்தை, இது எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வருகையை குறித்ததான அடையாளங்களில் ஒரு சத்தமாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது வரும் நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்தை நடப்பதை இந்த உலகம், இந்த சிருஷ்டி நமக்கு எச்சரிக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதோ வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, எக்காலத்தை குறித்தும் எக்கால சத்தம் 7 தேவ தூதர்களாகவும்
அவைகள் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது வானங்கள் அசைந்து சத்துவங்கள் அசைந்து மிகப்பெரிய அடையாளங்கள் உருவாக்கும் என்பதையும் எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அநேக அடையாளங்களை அங்கு சொல்லுகிறது. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், சற்று கேளுங்க. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 கலசங்களையும் உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொரு சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கிலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இவை யாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக நடக்கும் காரியங்கள். இதோ இந்த எக்கால சத்தம் ஒரு மிகப்பெரிய அளவிலே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில பங்காற்றுகிறது, ஒரு பங்களிப்பை கொடுக்கிறது. இந்த எக்கால தொனியின் சத்தம் கேட்கப்படாமல் எந்த காரியமும் நடக்க போவதில்லை. வானத்துல எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது ஒவ்வொரு எக்காலத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தங்கள் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவிக்கக்கூடியவைகளை முன்னெச்சரிக்கிறது. இன்றைக்கு இந்த ஆய்வாளர்களை குழப்பி இருக்கிற இந்த சத்தம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அடையாளங்களில் ஒன்று இதோ இஸ்ரவேலில் தோன்றுகிறதா என்ற அந்த கண்ணோட்டத்திலும் அநேகர் பார்த்து வருகின்றனர். இந்த சத்தத்தை அநேகர் தங்களுடைய மொபைலில் ரெக்கார்டு செய்து சோசியல் மீடியாக்களில் பதிவேற்றின பின்பு அநேகர் நம்புவது இந்த சத்தம் எக்காலத்தின் சத்தம். இதோ பவுல் சொன்னது போல இந்த உலகம், இந்த சிருஷ்டி பிரசவ வேதனைப்படுகிறது என்ற அந்த அடையாள வார்த்தை நிறைவேறி வருகிறது என்பதாக உணர்கிறார்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தம். இந்த செய்தியின் வாயிலாக உங்களை அறிவுறுத்தக்கூடிய காரியம், இந்த உலகம் நம்மை ஏமாற்றும். நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்க நாம் ஆயத்தமாகாதபடிக்கு நம் கண்களை மூடி நம்முடைய புத்தியை பேதலைக்க செய்யும். இதோ வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி 10 கன்னிகைகள், விடுபட்டு போன 5 கன்னிகைகளை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். இந்த செய்தியும் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமான அந்த கன்னிகைகள் போல ஆயத்தமாக்க, இந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்த, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஞானத்தை அதிகரிக்க செய்ய, நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை ஒன்காடு வாயிலாக தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு காரியம் மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டி செல்ல. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆயத்தமாகுங்கள். இந்த செய்தி, இந்த காணொளி 2 பாகமாக நாங்கள் பதிவிடுகிறோம். இன்றும் மறுபடியும் அடுத்த வாரம் புதன்கிழமையும் பதிவிடப்படும். தொடர்ந்து காத்திருங்கள். பிரயோஜனம் என்றால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you.